வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மாஸ்டரிங் பயாலஜி. போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நடுவில் ஒரு 1 வீக் கேப் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இந்த லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருந்தனால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இன்னையிலேருந்து உங்களுக்கான வீடியோ கண்டினியூவாக டாபிக் வைஸ் ஒன் ஓவர் த அதர் வந்துடும். நம்ம போன கிளாஸில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் பற்றி பார்த்தோம். விந்து செல் உருவாக்கம், அண்ட செல் உருவாக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த விந்து செல் உருவானதுக்கு அப்புறம் அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது விந்து செல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் போன கிளாஸஸில் சொன்ன மாதிரி மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஏதோ ஒரு செல் வந்து பாதுகாப்பாக எடுத்து அதை மனிதனோட உடம்புலேருந்து வெளியே கொண்டு வந்து அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இனப்பெருக்கம் அப்படின்றத நம்ம போன கிளாஸஸில் பார்த்தோம். இப்படி இந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை பாதுகாப்பாக வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய செல்லுக்கு பேர் தான் இங்கே மனித விந்து செல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்டிஸில் விதைப்பையில் இந்த செல்லை முதல்ல வெளியே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணும். அப்படி கொண்டு வரும்போது இந்த விந்து செல் எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஒரு செல் எப்படி இருக்குமோ அந்த செல்லோட ஸ்ட்ரக்சரில் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ நார்மலாக ஒரு செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி வெளியே பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அது போக செல்லுக்கு தேவையான எனர்ஜியை தர்றதுக்கு ஒரு இடத்துல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கொஞ்சம் இடத்துல பார்த்தோன்னா கோல்கி பாடிஸ் அப்படின்ற செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். இது போக நியூக்ளியோலஸ், அங்கங்கே லைசோசோம்ஸ், சென்ட்ரியோல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல் ஒருவேளை இந்த செல் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விந்து செல்லானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்ட செல்லை ஃபெர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வேளை இந்த செல் இந்த ஸ்ட்ரக்சர்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் ஹியூமன் பாடியில் டெஸ்டிஸில் என்ன நடக்கும், விதைப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படியாக இருக்கக்கூடிய செல் உருமாற்றம் அடைஞ்சு வேறு ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும். அப்படி என்ன ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, கடைசியாக இப்படியாக இருக்கக்கூடிய செல் உருமாறி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அடையும். இப்படி வந்து அடையக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஹியூமன் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் மாறுது, எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஆர்கனல் என்னென்னவாக மாறுது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு செல்லில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வரைகிறேன். இந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், அதே இந்த செல்குள்ளே நான் சொன்ன மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். நான் குறிப்பிட்ட சில ஸ்ட்ரக்சரை மட்டும் வரைகிறேன். ஒரு பர்டிகுலர் இடத்துல கோல்கை பாடி அப்படின்னு சொல்கிறோம், அதை நான் ப்ளூ கலரில் காட்டியிருக்கேன். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா டாட்டடாக 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்கு பேர் சென்ட்ரியோல்கள் அப்படின்னு பேர். இந்த ஸ்ட்ரக்சர் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டு இதே செல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனல்லாம் ஒன் ஓவர் த அதர் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிக்கும், தன்னைத்தானே வரிசையாக நிறுத்திக்கும். அப்படி நிறுத்தும் போது முதல்ல என்ன நிறுத்தப்படும்னு கேட்டோன்னா, நான் சொன்ன கோல்கை பாடி வந்து முதல் இடத்துல இந்த இடத்துல நின்றுடும். அப்போ முதல்ல நிற்கக்கூடிய ஆர்கனல் கோல்கை பாடிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா, இந்த நியூக்ளியஸ் வந்து கோல்கை பாடிக்கு பின்னாடி நின்றுக்கும். அப்போ இந்த இடத்துல நியூக்ளியஸ் வந்து நின்றுக்கும், இது ரெண்டாவது நியூக்ளியஸாக நின்றுக்கும்.
மூணாவது என்ன நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து மூணாவதாக இந்த இடத்துல நிற்கும். அப்போ நார்மல் செல்லில் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனால் விந்தணுவாக மாறும்போது இது ஆர்டராக வந்து ஒவ்வொரு இடத்துல நிற்கிது. அப்போ முதல்ல கோல்கை பாடிஸும் ரெண்டாவது நியூக்ளியஸும் மூணாவது மைட்டோகாண்ட்ரியாவும் நிற்கும். இது போக நான் சொன்ன இன்னொரு ஆர்கனல் பேர் இது சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த சென்ட்ரியோல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சென்ட்ரியோல் வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு முன்னாடியும் ஒரு சென்ட்ரியோல் வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பின்னாடியும் நின்றுக்கும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை கிளியராக வரைஞ்சி காட்டுறேன் ஒரே செல்லில். அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த அண்டசெல் விந்து செல் மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இதை நம்ம ஒரு செல்லாக வச்சுக்குவோம். உருண்டையாக இருந்த செல் ஃபஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப்பாக மாறிடும். ஓவல் ஷேப்பாக மாறினதுக்கப்புறம் முதல்ல இருக்கக்கூடிய ஆர்கனல் வந்து நம்ம கோல்கை பாடி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆர்கனல் பின்னாடி என்ன வந்து நிற்கும்னா நியூக்ளியஸ் வந்து நிற்கும். நியூக்ளியஸ் வந்து இங்கே நிற்கும். மூணாவதாக வந்து நிற்கக்கூடிய ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. அது போக ஒரு சென்ட்ரியோல் இங்கேயும் ஒரு சென்ட்ரியோல் இங்கேயும் நிற்கும். இப்போது இப்படி நின்னதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சென்ட்ரியோல் மட்டும் என்ன ஆகும்னா ஒரு வால் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஃபிலமெண்ட் போன்ற அமைப்பை ஏற்படுத்திக்கும். அப்படி ஏற்படுத்திக்கிச்சுன்னா இதுதான் வால் போன்ற அமைப்பு. இந்த வால் போன்ற அமைப்பு தான் நீந்தி செல்கிறதுக்கு பயன்படுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அந்த வால் போன்ற அமைப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு ஒன் வேர்டு கொஸ்டினில் கேட்கலாம். இந்த சென்ட்ரியோல் பின்னாடி இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்லேருந்து வரக்கூடியது தான் இந்த வால் போன்ற அமைப்பு. அதே போல் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரியோல் சம் செல்ஸில் என்ன பண்ணோன்னா இப்படி போய் சுற்றிட்டு இருக்கும். உள்ள ஒரு கம்பியை சுற்றி இருக்க மாதிரியோ இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கு சுற்றி இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது அப்படியா நான் சொல்லி மாறின செல் தான் இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கும். இப்போ இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன செல் இப்படி இருந்த செல் தான் மாறி இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி வந்து அடைஞ்ச ஸ்ட்ரக்சரில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நான் முதல் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் கோல்கை பாடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நியூக்ளியஸ் வந்திருக்கும். அதுக்கும் பின்னாடி இதை தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக நான் சொன்ன இந்த வால் போன்ற பகுதி மைட்டோகாண்ட்ரியாவை ஒட்டி இந்த இடத்துல இப்படி இருக்கும். இப்போது இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோல்கை பாடி தன்னுடைய உருவத்தை மாற்றி முதல் இடத்துல அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நிற்கும் போது இதுக்கு பேர் ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய கோல்கை பாடிஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்ரோசோம் அப்படின்னு பேர். அந்த ஆக்ரோசோம் எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னா விந்தணுவோட தலைப்பகுதியோட முன்பகுதியில் இருக்கும். இந்த ஆக்ரோசோமோட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்ரோசோமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விந்து தான் போய் அண்ட செல்லை ஃபெர்டிலைஸ் பண்ணும். அப்படி அண்ட செல்லை ஃபெர்டிலைஸ் பண்ணணுன்னா இந்த அண்ட செல்லில் இருக்கக்கூடிய இந்த லேயரை பிரேக் பண்ணிட்டு தான் இந்த விந்து செல் உள்ளே போகணும். அப்படி பிரேக் பண்ணணுன்னா இந்த அண்ட செல்லில் இந்த இடத்துல இந்த கவரிங் பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது ஒரு விதமான அமிலத்தால் ஆயிருக்கும். இங்கிலீஷில் வந்து ஹயாலுரோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆசிடை பிரேக் பண்ணணுன்னா இந்த விந்துவில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி இங்கேருந்து இந்த விந்து செல் உள்ளே போகும். அப்போது இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹயாலுரோனிக் ஆசிடை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் விந்துவோட தலைப்பகுதியில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தலைப்பகுதி தான் ஆக்ரோசோம் அப்படின்றோம். அந்த ஆக்ரோசோம்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் பேர்
ஹயாலுரோனிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹயாலுரோனிடேஸ் வந்து ஹயாலுரோனிக் ஆசிடை பிரேக் பண்ணி உள்ளே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2வது இடத்துல பார்த்தோன்னாக்கா உட்கரு இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏ தான் போய் அண்டர் செல்குள்ளே போய் ஃபெர்டிலைசேஷனை ஏற்படுத்தும். அதுவும் நம்ம படித்தோம். அதே போல் இந்த செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இதுக்கு எனர்ஜி வேணும், பவர் வேணும். அந்த எனர்ஜி இந்த செல்லுக்கு எதை தருது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அதே போல் என்ன தான் நகரத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான நகரத்துக்கு தேவையான பொருள் ஒன்று வேணும். அதுதான் இந்த வால் போன்ற அமைப்பு. இந்த வால் போன்ற அமைப்பு எங்கேருந்து வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மேலேயும் கீழேயும் சென்ட்ரியோல் இருக்கும். அதில் கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரியோல் தான் வளர்ந்து வால் பகுதியாக மாறி இருக்கும். அப்போ இந்த வால் போன்ற பகுதி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு உதவியாக இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை கொடுக்குது. நியூக்ளியஸ் அந்த டிஎன்ஏவை பாதுகாப்பாக வச்சுருக்கு. ஆக்ரோசோம் முன்னாடி போய் அண்டர் செல்லோட அந்த அவுட்டர் லேயரை பிரேக் பண்ணுறதுக்கு உதவுது. இதுதான் மனித விந்துவோட செல்லோட அமைப்பு. இந்த மனித விந்துவோட செல் அமைப்பு பார்த்தோன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி இருக்கக்கூடிய செல் தான் இப்படி மாறும். அப்படி பார்த்தோன்னா ஆணோட உடம்புல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், விந்தணு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அப்படி 100% ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுல வெறும் ஒரு 60% மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சரை மாறி இந்த ஸ்ட்ரக்சரை அடையும். மீதி இருக்கக்கூடிய 40% வந்து வீணாக தான் போகும். அதுலேயும் அந்த 60%லையும் பார்த்தோன்னா என்ன தான் இந்த ஸ்ட்ரக்சராக மாறினாலும் ஒரு 40% மட்டும்தான் இந்த வால் போன்ற பகுதி கரெக்டாக அமையும். அந்த 40% ஸ்பெர்ம் மட்டும்தான் கரெக்டாக நீந்தி போய் பெண்ணோட அண்டர் செல்லை அடைஞ்சு ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது நமக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு 100 விந்தணு ஆணோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதில் 60 விந்தணு மட்டும்தான் கரெக்டான ஷேப்பை அடையும். அந்த 60 விந்தணுவில் 40 விந்தணுக்கு மட்டும்தான் ப்ராப்பரான இந்த வால் போன்ற பகுதி இருக்கும். அந்த 40 விந்தணு இல்லைன்னா 40% விந்தணு மட்டும்தான் அண்டர் செல்லை போய் கரெக்டாக ஃபெர்டிலைஸ் பண்ணும். இதுதான் மனித விந்துவோட செல்லோட அமைப்பு. இப்போ நம்ம கண்டினியூஸாக மேலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். அதே போல் ஃபீமேலில் இருக்கக்கூடிய இந்த ஓவமோட ஸ்ட்ரக்சரை பற்றியும் நம்ம இந்த கிளாஸில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். தமிழில் அண்டர் செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித உடம்புல எடுத்துக்கிட்டோன்னா நான் சொன்ன ஆண் உடம்புல செல்லோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் தான் மாறி விந்தணுவாக இப்படி வேறு ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும்னு நான் சொன்னேன். ஆனால் பெண்ணில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்ணில் இருக்கக்கூடிய இந்த அண்டர் செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகணும் இல்லைன்னா நகர்ந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறணுன்ற அவசியம் இல்லை. இங்கே அண்டர் செல் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அண்டர் செல் பாதுகாப்புக்காக மட்டும் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு தனக்கு மேலே 2-3 வளையங்களை இப்படி ஏற்படுத்திக்கும். இந்த வளையங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்கருவை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக வளையங்களை மட்டும் ஏற்படுத்திக்கும். அப்போ இதுவுமே ஒரு நார்மல் செல்லு தான். நார்மல் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரையும் இந்த செல்லுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் பெண்ணோட அண்டர் செல்லில் பார்த்தோன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரா லேயர் மேலே பாதுகாப்புக்கான என்னென்ன லேயர் தன்னைத்தானே ஃபார்ம் பண்ணிக்குதுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் ஜோனா பெலுசுடா அப்படின்னு பேர். மூணாவதாக இருக்கக்கூடிய லேயருக்கு பேர்
விட்டலின் மெம்பரேன் இல்லைனா விட்டலின் ஜவ்வு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இப்போ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நார்மல் செல்லில் இருக்காது. ஒரு செல்லாக இருக்கும் போது இந்த 3 லேயருமே இருக்காது. எப்போ பெண்ணில் வந்து ஒரு செல் அண்ட செல்லாக மாறுதோ, அப்படி அண்ட செல்லாக மாறினதுக்கப்புறம் இந்த 3 லேயர் எக்ஸ்ட்ரா லேயர் இதை சுற்றி ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய உட்கருவை கொஞ்ச நாள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக தான், இந்த உட்கருவை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக 3 எக்ஸ்ட்ரா லேயரை இது ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் விந்து செல் மற்றும் அண்ட செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆணில் விந்து செல் வந்து பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துது, அதுதான் ஹியூமன் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். பெண்ணில் அந்த மாதிரியான பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது கிடையாது. ஒரே ஒரு மாற்றம் தான் ஏற்படுது, அது வந்து அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த அவுட்டர் லேயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆணில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 60% மட்டும்தான் ப்ராப்பராக உருவாகுது. ப்ராப்பராக உருவாகக்கூடிய அந்த 60%ல் 40% மட்டும்தான் அண்ட செல்லை வந்து அடையிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் பெண்ணில் பார்த்தோன்னா ஒரே ஒரு அண்ட செல் மட்டும்தான் உருவாகும். அது எப்போ ப்ராப்பராக உருவாகுதோ அப்போ தான் கரெக்டான கருவுறுதல் நடைபெறும். இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோடு நம்ம இந்த டாப்பிக்கை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய கண்டினியூவேஷன் ஆஃப் த டாபிக் மென்சுரேஷன் பற்றி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. Thank you.